இங்கே எப்படி பண்ணாலும் டயக்னல் தான். இந்த டயக்ராம் நீங்கள் எப்படி பண்ணாலும் டயக்னலாக தான் வரும். இதுவும் டயக்னல் தான், இதுவும் டயக்னல் தான், இதுவும் டயக்னல் தான். ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி டயக்னலாக தான் இருக்கும். ரைட், எல்லாத்துக்குமே கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல். இது மாதிரி சர்க்கியூட்ஸ் வரும்போது வேரியேஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அது லென்த்தியாக போயிடும். சரியா? ஸோ அதனால் நமக்கு வரக்கூடிய கெப்பாசிட்டன்ஸில் இதில் எப்படி வரும், எல்லாமே ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் சிசிசின்னு தான் வரும். எதுமா? ம். இது வந்து சிமெட்ரி சர்க்கியூட். சிமெட்ரி சர்க்கியூட் அப்படின்னா இது ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம், பட் ஒரு மெத்தட் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சிமெட்ரி சர்க்கியூட் இது அப்படியே எடுத்து ஃபோல்டு பண்ணிங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரியே மடங்கும். சரியா? ஏபி டைகனல், இதை எடுத்து அப்படியே மடிச்சிங்கன்னா இது இதோட வந்து லிங்க் ஆகும், இந்த ரெண்டும். சரியா? மேலே இருக்க மாதிரியே தான் என்ன இருக்கும், மேலே இருக்கக்கூடிய சர்க்கியூட்டே தான் என்ன இருக்கும், கீழேயும் இருக்கும். சரியா? அதனால சிமெட்ரி சர்க்கியூட். சிமெட்ரி சர்க்கியூட் வரும்போது இந்த நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இது 100 வோல்ட் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி சிமெட்ரி சர்க்கியூட் பெரிய சர்க்கியூட்டாக கொடுக்கும்போது பொட்டன்ஷியல் வராது, ஸோ 100 தான் எடுக்கணும். இப்போ மேலே 50. அப்போ எப்படி சிமெட்ரி நம்ம பார்க்குறோம், எப்படி சிமெட்ரின்னு பார்க்குறோன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எவ்வளோ, 100. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எவ்வளோ, 0. அப்போ நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன, 50 வோல்டேஜ். நடுவில் இருக்கிறது 50 வோல்டேஜ். ஸோ 100. இதில் இது இந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் பாதி. அதனால் சிமெட்ரிக்கல் அபவுட் திஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஸோ 100 பொட்டன்ஷியல், இந்த பக்கம் 0 பொட்டன்ஷியல், அதாவது இந்த இடத்துல 0, அப்போ இந்த இடத்துல 50 ஈக்குவலாக டிவைட் ஆகிறனால. இப்போ நீங்கள் எங்கே வேணால் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். எங்கே எடுக்கலாம், இங்கே எக்ஸ், இது எக்ஸ்னா இது என்ன, ஒய். ஸோ எக்ஸு ஒய், இது 0 பொட்டன்ஷியல் 50. ஸோ இது 100 potential, இது 0 potential. Here you can make it as y. Here you can make it as x. Solve பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. எக்ஸ் பொட்டன்ஷியல் என்ன, ஒய் பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லுங்க.
எவ்வளோ வருது எக்ஸு? பரவாயில்ல சொல்லுங்கள். 62.5 வரலாம். Y 37.5. Y வந்து 37.5. 50/4 250/4. 250/4 75 by 125 by 1 potential 150/4. 250/4 plus 150/4 400/400 கரெக்டு தான். ஒன்று 250/4னா இன்னொன்று என்ன 150/4 கரெக்டு தான். 250/4 150/4. அப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது எந்த நோடு எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அஜிதா எந்த நோடு எடுக்கணும் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு? அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த பென்சில் கையில் இருக்கவே கூடாது. This is bearing number 4. எவ்வளோ வருது? 5/4 C. 5/4 C. அது ஆன்சர். 5/4 C வருதா? 5/4 C. ஆமாம்மா, இல்லைம்மா, இது ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இது காமன் ஜங்ஷன். இதுவும் இங்கே தான். இப்போ இங்கே 100 இங்கே 50. அப்போ நடுவில் இதுவும் சி இதுவும் சி. அப்போ இப்படி இருக்கும்போது நடுவில் 50 வோல்டேஜ் போடலாம். சரியா? காமன் பொட்டன்ஷியல் 50 தான் இங்கே. சரியா? ரெண்டு பக்கமும் கெப்பாசிட்டன்ஸ் சிசின்னு இருக்கனால 15 போடலாம். 2C 2Cன்னு இருந்தாலும் ஈக்குவலாக இருந்தாலும் 15 போடலாம். ஒரு பக்கம் சி ஒரு பக்கம் 2Cன்னு இருந்தால் போட முடியாது. (250/2) வருது. எங்க எடுத்தீங்க?
x minus 100 x minus y அப்புறம் x minus 50 இந்த நோட் எடுத்தீங்கன்னா x minus 50 தானே வருது, இங்க 50 தானே இருக்கு, 50 அது minus into minus plus 4x தானே வரும். போட்டாச்சா? தீபக் தெரியலன்னா பக்கத்தில் கீழே போட்டியா? என்னடா என்ன பார்த்துட்டே இருக்க வினோத்? வந்துச்சா? 5c by 4. So 5c by 4 is the answer. ஸோ இந்த 4 சர்க்கியூட் பார்த்துக்கங்க. இந்த 4 சர்க்கியூட்டும் அப்படியே ரெசிஸ்டன்ஸில் போடணும். 5c by 4 RRRன்னு வரும்போது 4R by 5ன்னு வரும் ஆன்சர். சைட்லேயே எழுதுங்க ரெசிஸ்டன்ஸ். இஃப் இட் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் அப்போ ரெண்டும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலால் 4R by 5ன்னு வரும் ரெசிஸ்டன்ஸில் போடும்போது. ஸோ எக்ஸ் வந்து 150 by 4ஆ? எக்ஸா ஒய்யா? ஒய் வந்து 160 by 4. Y is 150 by 4 and x is equal to 250 by 4. அப்போ C equivalent எவ்வளோ வருது? 5 by 4C. இதே சம்ல R equivalent. R equivalent is equal to 4R by 5. R equivalent will be 4R by 5. இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் மெத்தட் அதே தான், 50 தான். அங்கே சார்ஜ் கண்டுபிடிக்க மாட்டோம், அங்கே கரண்ட் கண்டுபிடிப்போம். சரியா? இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்போது இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட் இங்கே 3ஆக பிரியும். அப்போ இந்த இடத்துல அதே எக்ஸ் அண்ட் ஒய் தான். வாட் இஸ் த கரண்ட் அட் திஸ் பாயிண்ட்? V ஈக்குவல் டு I இன்டூ ஆர். சரியா? அப்போ I இன்டூ ஆர் அப்படின்னு வரும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணால் 4R by 5ன்னு நமக்கு வரும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், இன்சர்ஷன் ஆஃப் dielectric. Dielectric in parallel plate capacitor. Dielectric in parallel plate capacitor. Dielectric in parallel plate capacitor. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் டாபிக். எப்பயுமே ஒரு dielectric இன்சர்ஷன் நமக்கு எக்ஸாமுக்கு வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் dielectric இன்சர்ஷன் நமக்கு வரும். ஸோ parallel plate capacitor. ஸோ parallel plate capacitorல when we connected to a battery, பேட்டரியிலேருந்து சார்ஜ் ஃப்ளோ ஆகும். இங்கேருந்து சார்ஜ் ஃப்ளோ ஆகி ஸோ இங்கே இடத்துக்கு வந்தோடனே இங்கேருந்து எலக்ட்ரான்ஸாக இருக்கும். எலக்ட்ரான்ஸ் இங்கே ஜம்ப் ஆயிடுச்சுன்னா இங்கெல்லாம் பாசிட்டிவ்னு ஆகிடும், இங்கெல்லாம் நெகட்டிவ்னு ஆகிடும். ஸோ இன்னர் பிளேட்ஸ் வில் ஹாவ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். அந்த சிம்பிள் தியரி கொஷின்ஸ் கேட்டிருக்கான். சார்ஜஸ் நம்ம எங்கே போட்டிருப்போம்? பிளேட்டுக்கு உள்ளேயா பிளேட்டுக்கு வெளியா? பிளேட்டுக்கு உள்ள. இப்போ பிளேட்டுக்கு உள்ளதான் என்னவா இருக்கு? பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கு. பிளேட்டுக்கு வெளியே என்னவா இருக்கும்? பிளேட்டுக்கு வெளியே நெகட்டிவ் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ கெப்பாசிட்டர் பிளேட்ஸ் எனர்ஜி ஸ்டோர்ட் இன்சைட் த பிளேட்ஸ் வில் பி பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போ இங்கேருந்து இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அதனால எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். அப்போ C is equal to epsilon naught times
A by D னு derive பண்ணியிருப்போம். derive பண்ணிட்டோமா? parallel plate capacitor C is equal to epsilon naught times A by D and Q is equal to CV. Q is equal to CV. So இதுக்கு நடுவில் ஒரு dielectric slab நம்ம போட்டோம்னா என்ன ஆகும்? dielectric slab அதே parallel plate capacitor இந்த பிளேட்ஸ்க்கு நடுவில் ஒரு உடன் ஷீட் இல்லைனா மைக்கா ஷீட் இன்செர்ட் பண்ணால் நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும்? அப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? இப்போ dielectric slab இன்செர்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் சைட், திஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ். யூஸ்வலாக என்ன நடக்கும்? ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ஸ் இங்கேயும் வரும். இங்கே பாசிட்டிவ் பிளேட் இருக்கு, அப்போ இந்த பக்கம்லாம் என்னவா இருக்கும்? இங்கே எல்லாம் பாசிட்டிவ், இங்கே எல்லாம் நெகட்டிவ். இது வந்து டைஎலக்ட்ரிக், அதில் வேற எந்த இதுவும் கிடையாது. ஆனால் பாசிட்டிவ் என்ன பண்ணோம்? பாசிட்டிவ் என்ன பண்ணும்? நெகட்டிவாக இன்டியூஸ் பண்ணும். நெகட்டிவ் என்ன பண்ணும்? பாசிட்டிவாக இன்டியூஸ் பண்ணும். ஸோ நார்மலாக ஒரு கெப்பாசிட்டர் பிளேட்ஸ் இருக்கும்போது அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகும். ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணிட்டா அங்கே எந்த சார்ஜஸும் இருக்காது. ஆனால் இந்த பாசிட்டிவ் இதை எதை இன்டியூஸ் பண்ணும்? மைனஸ் இன்டியூஸ் பண்ணும். இந்த மைனஸ் இப்போ இது மைனஸ் எதை இன்டியூஸ் பண்ணும்? பாசிட்டிவாக இன்டியூஸ் பண்ணும். அப்போ ஆப்போசிட்டில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். சரியா? கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணோன்னே ஒரு டைரக்ஷன் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும், டைஎலக்ட்ரிக் போட்டோன்னே இன்னொரு டைரக்ஷனில் இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் கிரியேட் ஆகும். ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி திஸ் கேன் பி E1, திஸ் கேன் பி E2. அப்போ E net is equal to E1 minus E2. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வேரி ஆகும். சரியா? இதுதான் யூஸ்வலாக கெப்பாசிட்டன்ஸில் நடக்குது. அப்போ இப்போ கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ? அப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஒரு மீடியம், இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டைஎலக்ட்ரிக் ஸ்லாப். டைனா 2, டைஎலக்ட்ரிக் ஸ்லாப். அப்போ ஒரு மீடியமில் வச்சுருக்கோம். கெப்பாசிட்டர் பிளேட்ஸ்க்கு நடுவில் ஒரு மீடியம் இருக்குது. அப்போ C is equal to epsilon naught times epsilon R into என்னவா மாறும்? A by D மாறும். C dash. If you want, you can put it as C dash. சரியா? டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்ட்ரடியூஸ் பண்ணனால C என்னன்னு மாற்றிக்கிறோம்? C dash மாற்றிக்கிறோம். அப்போ C dash மாற்றினா C dash is equal to epsilon naught A by D into C into epsilon R into epsilon R. So C dash is equal to epsilon R into C. அப்போ C dash என்ன ஆகுது? C dash the capacitance என்ன ஆகுது? டைஎலக்ட்ரிக்ல வச்சோன்னே கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? என்ன ஆகுது? மல்டிப்ளை ஆகுது. எப்சிலான் R உடைய வேல்யூ என்ன? greater than 1. So in dielectric capacitance increases. Capacitance increases. ஞாபகம் வச்சுங்க. C dash is equal to epsilon R into C. உங்க ஃபார்முலா புக்ல C dash is equal to K times C னு கூட கொடுத்துருப்பாங்க. ஆர் ஏன்னா உங்களுக்கு 2 புக்கு கொடுத்துருப்போம். K is the dielectric slab. எக்ஸாம்ல சம்டைம்ஸ் என்ன கேட்குறான்? K is the dielectric slabனு கொடுத்துட்றான். நம்ம என்ன யூஸ்வலாக ஜென்ரலாக வச்சுருக்கோம்? எப்சிலான் ஆர்னு வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகணும். காப்பிடும். அதே மாதிரி இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு லிசன். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு E1, இந்த பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்டு E2. நார்மலாக இருக்கும்போது ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் இருக்குது. டைஎலக்ட்ரிக்கில் வைக்கும்போது 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? ஏமா E1 மைனஸ் E2ன்னு எழுதியிருக்கேன். அப்புறம் E1 மைனஸ் E2 என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் என்ன? E is equal to V by D. அப்போ V is equal to ED. அப்போ பொட்டன்ஷியல் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ சார்ஜ், so the potential decreases. So electric field வந்து decrease ஆகுது. electric field decrease ஆச்சுன்னா E is equal to V by D. அப்போ V is equal to E into D. E into D அப்போ potential decrease ஆகும். potential decrease ஆச்சுன்னா அப்போ சார்ஜ் என்ன ஆகுது? சார்ஜ் என்ன ஆகுது? decreases. V decreasesனா சார்ஜும் decreases. காப்பிடும். எதுப்பா?
டி ரெடியூஸ் ஆகும். நான் டி பற்றி வரல, டி வரும்போது சொல்கிறேன். டி வந்து டிக்ரீஸ் ஆகும். சரியா? இங்க இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் டி. ஓகே, காப்பி டவுன். ஏன்னா டி பற்றி நம்ம சொல்லலை, சி மட்டும்தான் பேசியிருக்கோம். சிக்கு அப்புறம் டிக்கு போகும். புரியலப்பா. டி இன்க்ரீஸ் ஆனால் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம், சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம பொட்டன்ஷியல் என்னன்னு பார்க்கணும். பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். சி இங்கே என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். பட் வி என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? எடுத்துக்க. as C increases, charge increases தான். பொட்டன்ஷியலை பற்றி பேசலன்னா அப்போ Q dash என்ன ஆகும்? Q dash is equal to C dash into V. அப்போ Q dash is equal to, what is C dash? KC into V. அப்படி இல்லைன்னா epsilon or CV. So charge increases. So in dielectric slab, capacitance increases and charge increases. Capacitance increases, charge increases. Charge increases. Change in charge எவ்வளோ? Sometimes change in charge delta Q. Delta Q is equal to Q dash minus Q. So delta Q will be, what is Q dash? KCV minus CV, that is equal to CV into K minus 1 அல்லது CV into epsilon R minus 1. That is the change in charge, dQ. dQ is equal to CV into epsilon R minus 1 or K minus 1. எதுமா? capacitance என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. சார்ஜ் என்ன ஆகுது? சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. சேஞ்ச் இன் சார்ஜ் என்ன ஆகுது? சேஞ்ச் இன் சார்ஜ் என்னவா இருக்கு? CV into K minus 1. So delta Q is equal to Q dash minus Q. That is equal to CV into K minus 1. K ஓட வேல்யூ என்ன? greater than 1. அப்போ வேல்யூ என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? பாசிட்டிவ்ல வருதா நெகட்டிவ்ல வருதா? பாசிட்டிவ்ல வருது. ஸோ இட் இன்க்ரீசஸ். ஸோ த சேஞ்ச் இன் சார்ஜ் இன்க்ரீசஸ். சேஞ்ச் இன் சார்ஜ் இன்க்ரீசஸ். பொட்டன்ஷியலை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஒரு பிளேட்டை நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா அதில் சேவ் ஆகக்கூடிய சார்ஜஸ் தட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ரைட்? அதே மாதிரி இங்கே டயஎலக்ட்ரிக், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் டயஎலக்ட்ரிக் நம்ம எடுக்கணும். காப்பி பண்ணியாச்சா?
எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும், பொட்டன்ஷியல் இங்கே வேரியேஷன் வரும். ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைஎலக்ட்ரிக் முடிச்சிருவோம். ரைஸ் பண்ணிடுவா. மல்டிபிள் டைஎலக்ட்ரிக்ஸ். The next concept is multiple dielectric slabs in a capacitor. Multiple dielectric in a capacitor. So capacitor plates நடுவுல capacitors in parallel. ரெண்டு கண்டிஷன் இருக்கு. In parallel to capacitor. In parallel to capacitor. Capacitor க்கு parallel dielectrics insert பண்ணும்போது. So I have a capacitor plates. Capacitor plates க்கு parallel ஒரு dielectric. இதுக்கான thickness T1. அதே மாதிரி பக்கத்துலயே அதுக்கு parallel இன்னொரு dielectric. இதுக்கான thickness T2. இந்த thickness T2 and இன்னொரு parallel அதோட dielectric, அதோடைய thickness T3. இது parallel. So capacitor plates க்கு parallel. So இதுதான் capacitor plate. இந்த capacitor plate க்கு parallel. So vertical இருந்ததுன்னா parallel. So thickness எப்படி இருக்கு? இப்படி வச்சீங்கன்னா perpendicular. இப்படி வச்சா parallel. So parallel various thickness நமக்கு இருக்கு. Various thickness இருக்கும்போது அப்ப capacitance என்ன ஆகும்? So the capacitance between A and B. So 1 by, so we can put it as this node as A. இந்த நோடு பின்னு எடுத்துக்கலாம். அப்போ 3 டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இருக்கிறனால அப்போ 3 டைஎலக்ட்ரிக் ஸ்லாபுக்கு என்னெல்லாம் திக்னஸ் வரும்? ஸோ 1 by C equivalent, that is equal to 1 by CAB is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. 3 டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் யூஸ் பண்ணியிருக்கோம். டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் யூஸ் பண்ணும்போது C என்ன? C is equal to epsilon naught times A by D. Epsilon naught, epsilon R into A by D. அப்போ C1 என்ன? Epsilon naught, epsilon R, A by, அதுடைய distance என்ன? T1. Plus C2 என்ன? Epsilon naught, epsilon R, A by T2. C3 என்ன? Same thing, epsilon naught, epsilon R, A by T3. ஸோ உங்களுக்கு புக் இருக்கும்போது epsilon Rக்கு பதிலாக என்னன்னு வரும்? Kன்னு வரும். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது Kன்னு யூஸ் பண்ணிக்கலாம். So this can also be epsilon naught times Ka by T1. இது என்னன்னு எழுதலாம்? Epsilon naught times Ka by T2. இது K1 by T1. So epsilon naught times Ka by T2 plus this can be written as epsilon naught times Ka by T3 ன்னு எழுதலாம். ஸோ எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ 1 by CAB என்ன வரும்? 1 by CAB is equal to 1 by 1 by epsilon naught times K. என்ன வரும்? epsilon naught times Ka by T1. Ka காமனாக வெளியே எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? 1 by T1 plus 1 by T2 plus 1 by T3 ன்னு வரும். Then what is C equivalent? Epsilon K1. ஸோ இன்னொரு மிஸ்டேக் இருக்கு. என்னன்னு பார்த்தா 3 டிஃப்ரெண்ட் மெட்டீரியலாக இருந்தால் K1, K2, K3ன்னு வரும். அப்போ ஸோ திஸ் கேன் பி மேட் இட் அஸ் 3 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்.
மூணு டிஃப்ரெண்ட் மெட்டீரியலாக இருக்கனால 1 by CAB is equal to 1 by epsilon naught times K1 A by T1 plus 1 by epsilon naught into K2 A by T2 plus 1 by epsilon naught times K3 A by T3 காமனான டேர்ம் என்ன? So 1 by CAB that will be மேலே போயிடும் T1 by K1 by T1 epsilon naught A epsilon C, this will become 1 by epsilon naught A into K1 by T1 மாறும் புரியுதா? plus 1 by epsilon naught A into K2 by T2 plus 1 by epsilon naught A into என்ன வரும் K3 by T3 K3 by T3. So 1 by CAB அப்போ ஈக்குவலன்ட் போட்டிங்கன்னா என்ன வரும்? C ஈக்குவலன்ட் போட்டால் என்ன வரும்? T1 by epsilon naught A1 K1 A2 K2 வரும். திரும்ப அதை என்ன பண்ணணும்? இன்வர்ஸ் பண்ணணும். திரும்பவும் போட்டு அது இன்வர்ஸ் பண்ணீங்கன்னா C ஈக்குவலன்ட்டோட ஃபார்முலா என்ன? இது வந்து 1 by CABன்னு இருக்கு. 1 by CABன்னு இருக்கு. அப்போ இது போட்டிங்கன்னா T1 by epsilon naught A by K1 plus T2 by epsilon naught A K2 plus T3 by epsilon naught A into K3 வரும். This is 1 by C equivalent. அப்போ C equivalent என்ன? epsilon naught A by, can I make it as K1 by T1? K1 by T1. அப்போ எல்லாமே என்னவா மாறும்? எல்லாத்துலேயும் எது காமனாக இருக்குது? epsilon naught A காமனாக இருக்குது. அப்போ epsilon naught A காமனாக எடுத்தால் K1 by T1 plus K2 by T2 plus K3 by T3ன்னு மாறும். எடுத்துக்கங்க. different dielectric slab introduce பண்ணும்போது C equivalent will become epsilon naught A by K1 by T1 plus K2 by T2 plus K3 by T3ன்னு மாறும். and so on. எவ்வளோ வருதோ அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் 3 தான் வச்சிருக்கேன், 10 கூட வரலாம். அதனால K1 by T1 plus K2 by T2 so on etc up to Kn by Tn. A1 மட்டும் காமனாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் A1 காமனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏரியா வந்து காமனாக இருக்குமா அப்படின்னா அதுவும் தேவை கிடையாது நமக்கு. A1 மாறலாம். அப்போ A1 மாறுச்சுன்னா என்னவா மாறிடும்? A1 A2 A3ன்னு மாறிடும். சரியா? அப்போ வேரியஸ் சேஞ்சஸ் ஏரியாலாம் காமனாக, ஏரியா பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னா தென் ஏரியா யூ டேக் இட் அஸ் காமன். ஏரியாவும் சேஞ்சஸ் இருக்குன்னா தென் யூ மஸ்ட் கன்சிடர் A1. அப்போ என்னவா மாறிடும்? K1 by T1 A1 K2 by T2 A2ன்னு சேஞ்சஸ் மாறும். ஸோ நமக்கு அது மாதிரி சிலபஸில் இல்லாதனால we are taking it as ஏரியா கான்ஸ்டன்ட். ஏரியா வேரி ஆகியும் வரலாம். இது parallel plate கெப்பாசிட்டரில் C ஈக்குவலன்ஸுக்கான ஃபார்முலா. டிஃப்ரெண்ட் டயஎலக்ட்ரிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது in parallel, in perpendicular, திரும்ப அடுத்தது கேஸ் perpendicular condition. dielectric slab கெப்பாசிட்டருக்கு perpendicular கனெக்ட் பண்ணும்போது
C equal to S1 ம் A times of K by T substitute பண்ணுறோம் சார். புரியலம்மா. நீங்கள் சார் C equal சொன்னீங்க சார். ம் இதுக்கு மொத்தத்துக்கு நம்ம இருக்கும்போது எப்சிலான் A times K by T காமனாக போட்டு சம் பண்ணுறோம். ம் அது எல்லாமே காமனாக இருந்தால் நீங்கள் 3 டைம்ஸ் வேணால் மாறும். இப்படி போகவே முடியாது. இதெல்லாம் மொத்தமாக இது வேணால் கே ஈக்குவலன்ட் எழுதிக்கலான்றீங்களா? C equal சார். அதான் சார் C equivalent. இது சி ஈக்குவலன்ட் தான். சிஏபிக்கு நடுவில் தானே இருக்குது. அப்போ இது சி ஈக்குவலன்ஸ். அந்த இடத்துல எந்த வேலையும் சப்ஸ்டிட் பண்ணணும். வேறு எந்த வேலையும் சப்ஸ்டிட் பண்ணணும். சி ஈக்குவலன்ட்டுக்கான ஃபார்முலா தான் இது. சரியா? ஏன்னா 3 பேரலல் வந்துடுது. முதல்ல எத்தனை இருக்குது? மொத்தம் என்ன இருக்குது? ஸோ 1 n-1 டேர்ம்ஸ்னு வரும். 1 2 3 மொத்தம் 4 இருக்கும். 4னா 3 டைஎலக்ட்ரிக் உள்ள இருக்குன்னு அர்த்தம். n டைம்ஸ் போட்டுக்கலாம். எழுதியாச்சா? நோட் பண்ணியாச்சா? ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது சர்க்கியூட்டை இப்படி மாற்ற முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் C1, திஸ் இஸ் C2, திஸ் இஸ் C3. டைஎலக்ட்ரிக் பேரலாக வரும்போது சீரிஸ் சர்க்கியூட்டாக மாறும். டைஎலக்ட்ரிக்ஸ் பேரலாக வரும்போது இந்த கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கலாம்? C1, C2, C3, C1, C2, C3. அப்போது சர்க்கியூட் வந்து இப்படி கொடுக்கலாம். நோட் பண்ணி வச்சு. When the dielectrics are inserted parallel, அப்போ C ஈக்குவலண்ட்டுக்கான ஃபார்முலா, அதுக்கான சர்க்கியூட் டயக்ராம். டைஎலக்ட்ரிக் பேரலாக இன்சர்ட் பண்ணும்போது 3 கெப்பாசிட்டர் சீரீஸாக இருக்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கணும் நம்ம. They behave as a series circuit. 3 டைஎலக்ட்ரிக் கெப்பாசிட்டன்ஸ்க்கு பேரலாக இன்சர்ட் பண்ணால் 3 சீரிஸ் சர்க்கியூட்டுக்கு பேரலல். 3 கெப்பாசிட்டன்ஸ் சீரீஸாக இருக்கிறதா அர்த்தம். When the dielectrics are inserted perpendicular, erase பண்ணிடுவா. When the dielectrics are inserted perpendicular to capacitor plates. அப்போ இது கெப்பாசிட்டர் பிளேட். கெப்பாசிட்டர் பிளேட்டுக்கு பர்பண்டிகுலர். இது கெப்பாசிட்டர் பிளேட். ஃபர்ஸ்ட் நீங்க கெப்பாசிட்டர் பிளேட் தான் வரையணும். இந்த கெப்பாசிட்டர் பிளேட்டுக்கு பர்பண்டிகுலரா 3 ஸ்லாப். இந்த கேப் இருக்கலாம், கேப் இல்லாம போகலாம். கேப் இருந்தா என்ன பண்றது? இது மாதிரி இன்செர்ட் பண்றோம். ஸோ எல்லாமே ஜாயின் ஆகிருக்கும், ஜாயின் ஆகாமையும் இருக்கலாம். ஸோ ஜாயின் ஆகிற மாதிரியும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ 3 ஸ்லாப் இருக்கு. அப்போ இந்த டைஎலக்ட்ரிக் ஸ்லாப்ஸ் ஆர் இன்சர்ட்டட். இதுதான் perpendicular to the capacitor plates. அப்போ இப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்ன? when it is inserted perpendicular, உங்களுக்கு புக்கில் கொடுக்கும்போது இந்த டயக்ராமை மாற்றி கொடுத்துருப்பான். டயக்ராம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். புரியுதா? நம்ம பேரலல், நம்ம பர்பண்டிகுலர் எப்படி போட்டிருக்கோம்? நான் வந்து கெப்பாசிட்டர் பிளேட்டை அப்படியே வச்சிருக்கேன். கெப்பாசிட்டர் நம்ம நார்மலாக எப்போ வரையுமோ அதே மாதிரி அப்படியே வச்சிருக்கேன். உங்கள் புக்கில் கெப்பாசிட்டர் பிளேட்ஸ் இது மாதிரி பர்பண்டிகுலர் ஸ்லாப். இப்போ பர்பண்டிகுலர் ஸ்லாப் போட்டால் என்னவா மாறிடும்? பேரலாக இருக்கும். இதில் கன்ஃபியூஷன் வரும். அப்போ இது எல்லாமே என்னவா இருக்கு? பேரலாக இருக்கு. 3 கெப்பாசிட்டர் பேரலாக இருக்கு. சரியா? இதுவும் என்னவா இருக்கு? பேரலல் கண்டிஷன்ல தான் இருக்கு. சரியா? புக்கில் பார்க்கும்போது உங்கள் புக்கில் இப்படி இருக்கும். கெப்பாசிட்டரை மாற்றி கொடுத்துருப்பான். நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது கெப்பாசிட்டர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. ரைட்?
உள்ள இருக்கக்கூடிய dielectric slab உடைய direction தான் மாத்திருக்கேன். When the dielectric slab is parallel to the capacitor plate and dielectric slab is perpendicular to the side, so it is perpendicular to the capacitor. So இதுல C equivalency என்ன? அப்ப parallel-ஆ இருக்கு. அப்ப இங்க என்னவா இருக்கு சர்க்யூட் என்னவா இருக்கு? மூணுமே parallel-ஆ இருக்கு. அப்ப ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ் என்ன? மூணுமே parallel-ஆ இருந்தா C1 C2 C3. அப்ப C equivalent என்ன? C1 plus C2 plus C3. ரெண்டு சர்க்யூட்டுமே எடுத்துக்கங்க. ஏன்னா புக்கில் இதுதான் ஃபாலோ பண்ணியிருப்பான், இதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டான். சரியா? ஸோ இதையும் எடுத்துக்கங்க. C1 C2 C3. C equivalent. C என்ன? எப்சிலான் நாட் டைம்ஸ் A by இதுக்கு திக்னஸ் இருக்கு, இங்கேயும் திக்னஸ் இருக்கு. T1 இங்கேயும் திக்னஸ் இருக்கு. T2 இங்கேயும் திக்னஸ் இருக்கு. T3. ஸோ எப்சிலான் நாட் டைம்ஸ் A by D1. ஸோ C1 is equal to, C1க்கான ஃபார்முலா என்ன? C1 is equal to epsilon naught times A by T1. A by T1. Sometimes X area கொடுத்திருப்பான். ஏரியா என்ன? Length into breadth. ஏரியா என்ன? Length into breadth. So capacitor platesக்கு length into breadth நான் இங்க கொடுத்திருக்கலாம். So length என்ன? So this is length. எது length? இது length. இது length. அப்ப length எல்லாம் என்ன? length எல்லாத்துக்கும் என்னவா இருக்கு? ஒரே மாதிரியா இருக்கு. எது மாறுது? T1 T2 T3 மாறும். T1 T2 T3 மாறும். அவ்வளவுதான். சரியா? T1 T2 T3 மாறுது. ஸோ டிஸ்டன்ஸ் இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? இந்த டிஸ்டன்ஸ் வந்து D. இந்த கெப்பாசிட்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் D. ஸோ திஸ் இஸ் எக்ஸ். ஸோ இது மாதிரி கம்பைண்டாக வராது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் திக்னஸ். அப்போ எல்லா கெப்பாசிட்டன்ஸும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா எல்லாமே ஆட் ஆகும். அப்போ C equivalent is equal to epsilon naught times A by epsilon naught times எது ஈக்குவல்? X equal X divided by D into the formula is K1 X1 epsilon naught times இது கெப்பாசிட்டர் பிளேட். இந்த கெப்பாசிட்டர் பிளேட்டுக்கு பர்பண்டிகுலரா இங்க ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப், இங்க ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப், இங்க ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப். 3 டைஎலக்ட்ரிக் ஸ்லாப். இந்த டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் வந்து K1, இது வந்து K2, இது வந்து K3. okay, so you can make it like this. And here this thickness x1, thickness x2, இதோடைய thickness x3. இந்த ரெண்டு ஸ்லாப்க்கு டைஎலக்ட்ரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் D. ஸோ இந்த லென்த் இங்கேருந்து இது வரைக்கும் that we call it as length L. So this point is A, this point is B. So C is equal to, C1 is equal to epsilon naught K1 area, epsilon naught area by D. C2 is equal to epsilon naught times K2 area into D. C3 is equal to epsilon naught times K3 area divided by D. Distance between the dielectric slabs. What is area? Area is equal to
ஏரியா என்ன? லென்த் இன்டு பிரெத். திஸ் இஸ் லென்த். சரியா? இது என்ன? பிரெத். ஸோ ஏரியா இஸ் லென்த் இன்டு பிரெத். எல்லாத்துக்கும் லென்த் இன்டு பிரெத். அப்போ லென்த் இன்டு பிரெத்தும் வேரி ஆகுது அப்படின்னா அப்போ எப்சிலான் நாட் டைம்ஸ் k1 இன்டு x1 into b. What is b? Length into breadth. So this is length and this one is breadth. இந்த breadth எல்லாம் என்னவா இருக்கு? ஈக்குவலா இருக்கு. இந்த பிளேட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது? d. இதுவும் என்ன? What is this one? That one is b. புரியுதா? இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் b. இங்கிருந்து இதுக்கு கூடிய இருக்க டிஸ்டன்ஸ். அப்போ இதோடைய ஏரியா என்ன? x1 into b தானே. இதோட ஏரியா என்ன? x1 into b. So we can write it as k1 into x1 into b by d. இது என்ன எழுதலாம்? epsilon naught into k2 into x2 into b by d ன்னு எழுதலாம். இதோட ஏரியா என்ன? epsilon naught into k3 into x3 into b by d ன்னு எழுதலாம். அப்போ c equivalent என்ன? So c equivalent is equal to epsilon naught by d, b by d. Epsilon naught times எது காமன்? b by d is common. Epsilon naught times b by d is common. அப்போ k1 x1 plus k2 x2 and so on etc. up to kn xn ன்னு எழுதலாம். எழுத்துக்கு. So இதுக்கான circuit, 3 circuits in parallel, 3 capacitors. They are in parallel. So இதுக்கான series circuit, so everything is connected in parallel.
எழுதியாச்சா? Insertion of dielectric, series and parallel condition. Next one, partial filling of dielectric. Partial filling of dielectric. Partial filling of dielectric. Erase பண்ணிட்டா? Partial filling of dielectric. So partial filling of dielectric. So dielectric slabs நடுவுல dielectric ஃபுல்லா இன்சர்ட் பண்ணாம ஒரு பார்ட்ல மட்டும் இன்சர்ட் பண்ணியிருந்தா இது parallel plate capacitor. ஸோ இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ். இந்த இடத்துல மட்டும் பாதி தூரம் மட்டும் ஒரு dielectric வச்சிருக்காங்க. இதோட dielectric வந்து K. இங்க வந்து ஏர் தான். ஏர்னா எப்சிலான் ஆரோட வேல்யூ என்ன? 1. அதாவது கேனுடைய வேல்யூ வந்து 1ன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இதுக்கு மொத்த டிஸ்டன்ஸ் இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் டி, இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் நம்ம டீன்னு வச்சிருக்கோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன? டி மைனஸ் டி. அந்த டிஸ்டன்ஸ் வந்து டி மைனஸ் டி. இப்போ ஈக்குவலன்ஸ் என்ன? சி ஈக்குவலன்ட் என்ன? பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ திஸ் டெர்மினல் இஸ் ஏ, திஸ் டெர்மினல் இஸ் பி. தென் வாட் இஸ் சி ஈக்குவலன்ட்? சி பிட்வீன் ஏ அண்ட் பின்னு எழுதலாம், இல்லைன்னா சி ஈக்குவலன்ட்னு எழுதலாம். சி ஈக்குவலன்ட் சி இஸ் ஈக்குவல் டு வாட்? epsilon naught times a by d general formula. C is equal to epsilon naught times a by d general formula. சரியா? இப்போ இது எந்த கேஸ்ல இருக்கு? parallel இருக்கா perpendicular இருக்கா? parallel இருக்கு. parallel இருந்தா epsilon naught times a by epsilon naught times a by t by k. மீதி இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? பிளஸ் இது என்ன? d minus t by k. k ஓட வேல்யூ என்ன? 1 எடுத்துக்கேன். அவ்வளோதான். ஸோ டைஎலக்ட்ரிக்கை எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கோம்? டைஎலக்ட்ரிக்கை கெப்பாசிட்டன்ஸ்க்கு பேரலாக இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதனால பேரலல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். பேரலல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால எப்சிலான் நாட் டைம்ஸ் ஏ பை டி பை கே ப்ளஸ் டி மைனஸ் டி பை கே. ஸோ k1 அண்ட் k2. கேவோட வேல்யூ என்ன? எப்சிலான் ஆர். எப்சிலானோட வேல்யூ ஆஃப் ஆர் என்ன? 1. அதனால 1 substitute பண்ணியிருக்கேன். So you write it here. Epsilon r that is equal to k for r. It is 1. இந்த பிளேட் எங்க வேணா வரலாம். இங்க தான் வைக்கணும்ன்றது இல்லை. இந்த பிளேட் நீங்க எங்க வேணா வைக்கலாம். நடுவில் கூட வைக்கலாம். ஸோ நடுவில் வச்சாலும் அப்பயும் அதே தான் இருக்கும். அப்போ இது திக்னஸ், அப்போ இது டி. அப்போ மீதி இருக்க ஸ்பேஸ் என்னது? ஏர் தான். அப்போ மீதி இருக்க ஸ்பேஸ் என்ன? டி மைனஸ் டி தான். மொத்தமாக டி மைனஸ் டி தான். இது டி மைனஸ் டி பை 2. இதுவும் என்ன? டி மைனஸ் டி பை 2. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா டி மைனஸ் டி தான். மொத்தமாக என்னது? டி மைனஸ் டி. இந்த ரெண்டு ஸ்பேஸும் சேர்த்து என்னது? இந்த ஸ்பேஸு இந்த ஸ்பேஸும் சேர்த்து டி மைனஸ் டி தானே வரும். டி போச்சுன்னா. ஸோ எங்கே வேணால் வைக்கலாம். ஸோ அதுக்கும் ஃபார்முலா இதே தான். என்னப்பா? கே கே பை டி. மாற்றி போட்டேன். k by t plus t by k தாமா. ஃபார்முலா என்ன? c equivalent is equal to epsilon naught times a by parallel க்கு என்ன ஃபார்முலா? t by k. t by k தானே ஃபார்முலா. என்னம்மா? epsilon naught times a by k by t1. Sorry, t by k1. t by k1 k by t1.
t by k1 plus இங்கே என்ன ஃபார்முலா வருது d minus t d minus t by k2 d minus t by என்னம்மா t by k1 தாம்மா ஃபார்முலா t by k1 plus t by k2 plus t by k3 and so on. எழுதும்போது மாற்றி எழுதிட்டுனா அங்கேயா இங்கேயா அங்கே என்ன ஃபார்முலா எழுதுனேன் t1 by k1 தாம்மா ஃபார்முலா t1 by k1 plus t2 by k2 plus t3 by k3 ஏதாவது ஒரு இடத்துல மாற்றிட்டணும் t1 by k1 தான் ஃபார்முலா. So dielectric slab placed in partial filling. The formula வந்து partial filling. Epsilon naught times A by T by K, T by K1 or T by K plus D minus T by K2. K2. What is K2? K2 is 1. இங்க என்ன இருக்கு? R தான் இருக்கு. அதனால K2 ஓட வேல்யூ 1 ன்னு எழுதிக்கலாம். K2 ஓட வேல்யூ 1. K2 ஓட வேல்யூ வந்து R மீடியம்க்கு 1. D minus T by அதனால இந்த ஃபார்முலாவை C equivalent is equal to C equivalent அந்த ஃபார்முலாவே போதும்னு நினைக்கிறேன் எப்சிலான் நாட் டைம்ஸ் A by T by K அப்படின்னு போட்டிருப்பாங்க ப்ளஸ் D minus T by 1ன்னு வரும் இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருப்பான் சிம்பிளிஃபை பண்ணி வைக்கிற ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணாலும் சரி எப்படி பண்ணாலும் சரி that will be D plus T by K minus 1 d by t minus t. So you can take LCM epsilon naught times A by d plus t into 1 minus 1 by k minus 1. இப்படியும் simplify பண்ணி வச்சிருப்பாங்க t into 1 minus d plus t into 1 by k minus 1. இப்படியும் சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் ரெண்டுமே ப்ராக்டிஸ் தான் பண்ணி ஆகணும் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இந்த ஃபார்முலா எனக்கு பிடிச்ச ஃபார்முலா சரியா ஆனால் கொஸ்டின் பேப்பரில் இப்படியும் வரலாம் அதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ண கற்றுக்கணும் டீயை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா தென் இட் இஸ் 1 by k minus 1 ஓகே d plus tன்னு வச்சுருக்கேன் ஸோ ஃபார்முலாவை மாற்றவும் செய்யலாம் எப்சிலான் நாட் டைம்ஸ் ஏ டிவைடட் பை ஏன்னா நமக்கு புக்கில் இருக்க ஃபார்முலாவை தான் நான் நம்புவோம் அதனால டி மைனஸ் சைனையும் வெளியே எடுக்கலாம் அப்போ இது என்னவா மாறும் 1 minus 1 by k இந்த ஃபார்முலா புக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலா ரெண்டும் ஒன்று தான் டி ப்ளஸ் டி இன்ட்டு 1 by k மைனஸ் ஒன்று தான் டி மைனஸ் டி இன்ட்டு 1 minus 1 by kவும் ஒன்று தான் மைனஸ் சைனை வெளியே எடுத்துப்போம். So this is partial filling of a capacitor. ஒன்னே ஒன்று தான் போட்டிருக்கோம் நாளைக்கு ரெண்டு கேட்கலாம் சரியா இந்த பக்கம் ஒன்று K1 லிசன் ஸோ ரெண்டு கேட்கும் போது உட்காந்து முழிக்கக்கூடாது இந்த இடத்துல ஒரு parallel plate இருக்கு இது K1 ஓகே அடுத்தது ஒரு K2 இது திக்னஸ் T1 இது திக்னஸ் T2 நடுவில் கேப் இருக்கு அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா எப்சிலான் நாட் டைம்ஸ் A by T1 by K1 plus T2 by K2 plus D minus of T1 plus T2 divided by 1 சரியா போட கற்றுக்கணும் அங்கே தான் நம்ம லாகிங் இந்த ஃபார்முலா கொடுத்துட்டோம் அந்த ஃபார்முலா கொடுத்துட்டோம் ரெண்டு வந்தால் நடுவில் கேப் வந்தால் என்ன பண்ணுறது ரெண்டு சேர்ந்து கேப் வந்தாலும் இதே ஃபார்முலா தான் இந்த ஸ்லாப் இங்கே வந்து நடுவில் கேப் வந்தாலும் அதே ஃபார்முலா தான் வரும் போட்டு வச்சுக்கோங்க
எழுதியாச்சா? Effect of dielectric slab, effect of dielectric insertion in capacitor, effect of dielectric insertion, erase பண்ணிட்டா? Effect of dielectric insertion in a capacitor, effect of dielectric insertion in a capacitor. Dielectric insert பண்றனால என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், ஸோ அதுதான் எஃபெக்ட். ஸோ எஃபெக்ட் ஆஃப் dielectric insertion in a capacitor. ஸோ dielectric plates, ஸோ ஒரு parallel plate capacitor இருக்கு. இந்த parallel plate capacitorக்குள்ள நம்ம ஒரு dielectric slab K, இந்த dielectric slab வந்து K, இதை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ண போறோம். அப்போ இங்க ஆல்ரெடி என்னவா இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். இது dielectric slab AB. So dielectric slab AB, the distance between the plates is D. So insert பண்ணும்போது நமக்கு என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். So ரெண்டு கேசஸ், before insertion and after insertion. When the battery is connected to a capacitor during insertion, இதை கொண்டு போய் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ பேட்டரியிலேருந்து ஃப்ளோ ஆகும், சார்ஜஸ் வந்து இங்கே டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் இஸ் கனெக்டட் டு அ பேட்ரி. அப்போ பேட்டரியில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் இங்கே வரும், வந்து கெப்பாசிட்டர் பிளேட்ஸை ஃபில் பண்ணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் பேட்டரி சார்ஜஸ் வந்து ஃபில் ஆகும். ஓகே, ஸோ பிஃபோர் ஃபில்லிங் அண்ட் ஆஃப்டர், பிஃபோர் இன்சர்ட்டிங் அண்ட் ஆஃப்டர் இன்சர்ட்டிங். Before insertion. Second case, after insertion. So capacitor plate C is equal to epsilon naught times A by D. Capacitor plates formula, capacitance oda formula, C is equal to epsilon naught times A by D. After insertion என்னவா மாறுது, C dash is equal to epsilon naught into epsilon r into A by D. Otherwise we write it as epsilon r into K times A by D. Appo that will become C dash is equal to, C dash is becoming K times C. So C dash is becoming K times C. So it increases. Capacitance increases. When it is before connected, capacitance increases. அடுத்தது, what is the potential before insertion, potential என்ன, after insertion potential என்ன? Potential remains constant. Potential மாறுமா? மாறவே மாறாது. ஏன்னா ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன். ஏன் மாறாது? இங்கேருந்து போகக்கூடிய சார்ஜஸ் தான் இங்கே ஃபில் ஆகும். அப்போ இங்கே எது வரைக்கும் ஃபில் ஆகும், இதுவும் ஈக்குவல் பொட்டன்ஷியல் வர வரைக்கும் ஃபில் ஆகும், ரைட்? அப்போ பொட்டன்ஷியல் இஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட். பொட்டன்ஷியல் இஸ் V, அதுக்கப்புறமும் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், potential is constant, V is constant. So there is no changes in the potential. So the next one, charge. What is Q? Q is equal to C into V. What is Q here? Q dash is equal to C dash into V. எது மாறுது? C dash மாறுது. What is C dash? K C V. So increases. Copy பண்ணிக்கோ. Potential remains constant and charges increases. சின்னதா நிறைய டாபிக் இருக்கு. ஸோ இந்த சாப்டர் முடிக்கிறதுக்குலாம் போதும் ஆயிடும். So இதோட condition, battery is connected to a capacitor during insertion. Battery connected capacitor. Battery connected before insertion. So இதுதான் condition.
பேட்டரி கனெக்டட் பிஃபோர் இனிஷியேஷன்னால தான் பொட்டன்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட்னால எலக்ட்ரிக் ஃபீல்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டையும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டும் கான்ஸ்டன்ட், எந்த சேஞ்சஸும் இருக்காது. எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குமா? வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர்? half of C into V squared. அப்போது dielectric insert பண்ணதுக்கப்புறம் U dash is equal to half of C dash into V squared. So that will become half of KC V squared. So the potential U dash is equal to K times U. U dash is equal to K times U. So the potential is increasing after insertion when the battery is connected. இல்லையாச்சா? Second case, when battery is disconnected after charging. When the battery is disconnected after charging the capacitor. When battery is disconnected after charging the capacitor. After charging the capacitor, erase பண்ணிடுவா. When battery is disconnected, condition case 2, battery is disconnected. After charging, battery is disconnected after charging before insertion of dielectric. Before insertion of dielectric. So capacitor plates, battery. So before insertion of dielectric. அப்போ இங்கே என்ன இருக்கும்? Before insertion என்னெல்லாம் இருக்கும்? So before insertion and after insertion. Before insertion என்ன? C is equal to epsilon naught times A by D. Second one. Potential என்ன? Potential charge என்ன? Q is equal to C into V is the charge. Or third case, V is equal to Q by C. And the fourth case, electric field is equal to V by D. And the fifth case, potential energy stored in the capacitor, that is equal to half of C V squared use பண்ணலாம், அல்லதுனா half of Q squared by C யூஸ் பண்ணலாம். 3 ஃபார்முலா இருக்கு. 3 ஃபார்முலாவில் நீங்கள் எந்த ஃபார்முலா வேணால் இன்சர்ட் பண்ணலாம். சரியா? ஸோ டயலெக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பேட்டரி டிஸ்கனெக்டட். அப்போது கெப்பாசிட்டன்ஸ் என்னவா மாறும்? C dash is equal to K times C மாறும். சார்ஜஸ் என்னவா மாறும்? Charges. So when the battery is disconnected after charging, so இங்கே வந்து சார்ஜ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ்
இந்த பக்கத்தில் மைனஸ். பேட்டரி இஸ் கனெக்டட். அப்போ பேட்டரி கனெக்ட் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாம் இங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கு. சரியா? எப்போ பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கும் போது. இப்போ பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டா அங்கே இருக்க சார்ஜஸ் எல்லாம் என்ன ஆகும்? சார்ஜ் போய் அங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகும்? சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, சார்ஜஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுமா? டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா சார்ஜ் என்ன ஆகிடும்? நம்ம வீட்டில் இன்வெர்டர் இருக்கு. இட் இஸ் கனெக்டட் டு எ மெயின் சோர்ஸ். சரியா? கரண்ட் கட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இதில் இருக்க சார்ஜஸ் எல்லாம் என்ன ஆகும்? வெளியே போகும். அப்போ இதில் இருக்கிற சார்ஜ் என்ன ஆயிருக்கு இதில்? சரி, நீ எந்த லைட்டுமே நீ ஆஃப், எல்லா லைட்டையும் போட்டு வீட்டில் இருக்கும்போது சடனாக சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகும். நம்ம வீட்டிலே இல்லைன்னா எந்த லைட்டையும் நம்ம ஆன் பண்ண மாட்டோம். கரண்ட் போயிடுச்சு. அப்போ அந்த சார்ஜஸ் என்னவா இருக்கும்? அங்கேயே இருக்குமா, வெளியே வந்துருமா? அங்கேயே தான் இருக்கும். அந்த சார்ஜஸ் என்னவா இருக்கும்? ஸோ சார்ஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ரைட் இட் டவுன். சார்ஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். Charge remains constant. Charge remains constant. Connected to battery, potential remains constant. Electric field remains constant. So battery disconnect பண்ணதுக்கு அப்புறம் charge remains constant. Charge remains constant. So charge constant இருக்கும். ஸோ சார்ஜு வேரி ஆகவே ஆகாது. அதில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படியே தான் இருக்கும். What about the capacitance? Capacitance will become K C dash is equal to K times C தான். அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. Then potential. What happened to the potential? Potential V is equal to Q by என்னவா மாறும்? C dash மாறும். Q constant. எது மாறுது? C dash மாறும். அப்போ Q by what is C dash? K times C. அப்போ என்ன ஆகுது? Decreases. V dash. So this will I make it as V dash. V dash is equal to V by என்ன எழுதலாம்? K ன்னு மாறும். அப்போ potential decrease ஆகும். என்ன ஆகுது? Potential decreases. So V dash is equal to V by K. What about electric field? So what about electric field? Electric field is equal to E dash is equal to V dash by D. What V dash என்ன ஆகுது? V by KD. So that is equal to E by K. அப்போ electric field என்ன ஆகுது? Decrease ஆகுது. Electric field decrease ஆகுது. அப்போ energy என்ன ஆகுது? Energy is what? Half of. So energy is equal to half of C into V squared. அப்போ V என்ன ஆகுது? Decrease ஆகுது. C. Potential energy is equal to half of C dash into V squared. V dash squared. So that is equal to half of K times C into what is V dash? V by K the whole squared. Correct? சரியா? அப்போ இங்கே K squared, இங்கே K. அப்போ என்னவா மாறும்? 1 by T C into V squared by K. Half C V squared என்ன? U. So that's become U by K. So U dash is equal to U by K. So before insertion of battery, after disconnecting the battery இந்த சம்மே இருக்கும். சரியா? இதில் ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ்ஸிங். சீரீஸ் parallel combination of dielectric insertion. Series parallel combination of dielectric insertion. அங்கே K equivalent நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதில் அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, parallel plate capacitors நடுவில்
So we have I have one parallel and two perpendicular. இப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இது என்ன கொடுக்கும்? parallel-ஆ இருந்தா என்ன சர்க்யூட் கொடுக்கும்? பர்பண்டிகுலரா என்ன சர்க்யூட் கொடுக்கும்? parallel. அப்போ சீரீஸ் அண்ட் parallel என்னவா வருது? சீரீஸ் அண்ட் parallel கெப்பாசிட்டரா மாறும். அப்போ 1/k ஈக்குவலன்ட் இங்க கண்டுபிடிக்கணும். 1/k ஈக்குவலன்ட். அப்போ இது ரெண்டு parallel. அப்போ இது ரெண்டு parallel-ஆ இருந்தா இது என்னவா மாறும்? k1 plus k2-ஆ மாறும். அப்போ parallel-ஆ மாறினதுக்கப்புறம் இது ரெண்டு என்னவா மாறும்? சீரீஸா மாறும். அப்போ சீரீஸா மாறுச்சுன்னா அப்போ என்னவா மாறிடும்? 1/k1 plus 1/k1 plus k2 1/k1 plus k2ன்னு மாறும். அதுக்கு parallel காம்பினேஷன் எடுக்கணும். ஸோ சீரீஸ் parallel வரும்போது கெப்பாசிட்டர் எப்படி சால்வ் பண்ணுறோமோ அதே மாதிரி எடுக்கணும். இன்னைக்கு உட்காந்து டைஎலக்ட்ரிக்கில் எனக்கு 20 சம் வரணும். டைஎலக்ட்ரிக்கில் எனக்கு 20 சம் கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ நானும் ஏதோ ட்ரிக்கெல்லாம் பார்க்குறேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஸோ டெய்லி ஒரு 25 சம்ஸ் கொடுத்தா சரியாயிடும்னு நினைக்கிறேன். சரியா? டைஎலக்ட்ரிக் ப்ரீவியஸ் இயர் எல்லாமே ஒரே சம் 20 வாட்டி இல்லை. சரியா? ஒரே மாதிரி மாடலும் 20 வாட்டி கிடையாது. சரியா? யூ சர்ச் 15 வருஷம் 37 வருஷம் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. 37 வருஷம் கொஸ்டின் பேப்பரில் சரியா கம்ப்ளீட்டாக இருக்கு. மொத்தமாக ஒரு 25 சம் தான் வரும், அதுக்கு மேலே வராது. இருக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. சரியா? ஐ நீட் 25 சம்ஸ் பிஃபோர் பெட்டா ஆஃப்டர் பெட்டா அப்படிங்கிறது தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். பிஃபோர் கோயிங் டு பெட்டா ஆஃப்டர் கோயிங் டு பெட்டா அப்படிங்கிறது தான் டிசைட் பண்ணணும். பிஃபோர் கோயிங் டு பெட்னா ஸ்டே பேக் அண்ட் சால்வ். சரியா? இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும். எது பெட்ரு? என்ன பண்ண போறீங்க? நாளை காலையில் கொண்டு வந்து 25 சம் சப்மிட் பண்ண போறீங்களா, இல்லை முடிச்சுட்டே நாங்கள் தூங்க போறோன்னு போக போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு 25 சம் வரணும். இனிமேல் நான் உங்களை விட போறது இல்லை. டெய்லி எனக்கு 25 சம்ஸ் வரணும். சரியா? இன்னைக்கு நான் டைஎலக்ட்ரிக் நடத்தியிருக்கேன், சிமெட்ரி சர்க்யூட்ஸ் நடத்தியிருக்கேன். சிமெட்ரி சர்க்யூட்ஸை கோ த்ரூ பண்ணணும். வேற ஏதாவது சிமெட்ரி சர்க்யூட் டஃப்பான சர்க்யூட் இருந்தால் எடுத்துருவாங்க. சரியா? நீங்கள் ஸோ டைஎலக்ட்ரிக்கில் மட்டும் எனக்கு 25 சம் போடுங்க. அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற ஒர்க்கு. சரியா? காய் பண்ணியாச்சா? நாளைக்கு காலையில் இல்லைன்னா உள்ள விட மாட்டேன். சரி, திரும்பவும் நடத்தவும் மாட்டேன், பார்த்துக்குங்க. ரேஸ் பண்ணிட்டா 25 sums in dielectric including previous year.